பார்த்தா அறவேக்காடு மாதிரி இருக்கா. இவ இங்க வேலை செய்ய போறாளா? இது எதுவும் சரியா படலையே. இப்பதான் கனகாத்துள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இவ வந்திருக்கா. இவ யாரோ என்னவோ வீட்டுக்குள்ள சேர்க்காம இருக்கிறது தான் நல்லது. அசோக், இவங்க உன் உயிரை காப்பாத்துனாங்க சரி. அதனால நீ நினைச்சபடி ஏதாவது பணம் காசு கொடுத்து அனுப்புறதுதான் முறை. ஆனா முன்ன பின்ன தெரியாத இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் எனக்கு சரியா படலப்பா. பெரியப்பா, இவ செஞ்ச வேலைக்கு வேலை கொடுக்கறத நான் வாக்கு கொடுத்துட்டேன். தன்னோட உயிரையே பணையம் வச்சு என்ன காப்பாத்திருக்கான்னா கண்டிப்பா இவ நல்ல பொண்ணாதான் இருக்க முடியும். அதுவும் இல்லாம கொடுத்த வாக்க எப்படி மீற முடியும்? என்னடா பெரிய பொல்லாத வாக்கு. இவளுக்கு 2000 3000 வேணா எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பு. பெரியமா, கொடுத்த வாக்க மீறது நம்ம ஜமீனுக்கு அழகா? அதோட இல்லாம இவளை வேலைக்காரியா மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, ரவுடிங்க கிட்ட இருந்து என்னையே காப்பாத்திருக்கானா இவளுக்கு ஒரு புது பொறுப்பு கொடுக்க போறேன். துர்காவுக்கு ஆபத்து இருக்குன்னு நந்தினி மேடம் கிட்ட போன்ல கனகா சொன்னான். அதனாலதான் துர்காவுக்கு துணையா ஒரு தைரியசாலி இருந்தா நல்லா இருக்குமேன்னு இவ வேலை கேட்டதுமே நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன்.